நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, அன்பு நிறைந்த என் மாணவ செல்வங்களே, காலையில் எழுந்து மிக மிக அவசரமாக கடினமாக தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு பறந்து கொண்டிருக்கும் நேரம் இந்த காலை நேரம். ஆனால் இந்த 5 நிமிடம் உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கை சிறப்பாகுவதற்காக. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, பாடசாலைக்கு செல்லும் நேரம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் மனிதனாக பிறந்தேன், இன்று மாணவனாக பாடசாலை போய்க் கொண்டிருக்கின்றேன். நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்ன, எதை நான் கற்றுக்கொண்டு இருக்கின்றேன், எதை கற்றுக்கொள்ளக்கூடாது, எதை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பாலர் பாடசாலையிலே இருந்த பழக்க வழக்கங்கள், 1ஆம் தரம் 2ஆம் தரம் 3ஆம் தரத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் 5லிருந்து 12ஆம் வகுப்பு வரை இல்லாமல் போய்விட்டது என்று அதிகமான மாணவர்கள் மத்தியிலே. அன்பார்ந்த மாணவர்களே, எங்கள் வாழ்க்கையில் சரியாக சாப்பிட தெரியாவிட்டால், தன்னுடைய உடையை தன்னால் கழுவிக்கொள்ள முடியாவிட்டால், தான் படுத்திருந்த படுக்கையை எடுத்து வைக்க முடியாவிட்டால், தன்னை தான் சுத்தப்படுத்தி கொள்ள முடியாவிட்டால் அந்த வாழ்க்கை என்னத்திற்கு? பாடசாலைக்கு சென்ற பிறகு பாடசாலையை அழகாக வைத்துக்கொள்ள முடியவில்லை என்றால், பாடசாலையை சுத்தம் செய்து கொள்ள முடியவில்லை என்றால், மலசலக்கூடம் போய் தண்ணீர் ஊற்றுவதற்கு எமக்கு தெரியவில்லை என்றால், அதிபரிடம் எப்படி பேச வேண்டுமோ தெரியவில்லை என்றால், ஆசிரியர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை என்றால், உம்மை பெற்ற தாய் தகப்பனை எப்படி பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை என்னத்திற்கு? பாடசாலை சென்று நாம் எதை படித்திருக்கின்றோம்? அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், சில நேரங்களில் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை முடிந்து வீடுகளுக்கு செல்லும் போது அந்த காட்சிகளை பார்க்கும் போது மிக கவலையாக இருக்கும் எங்களுக்கு. இதையா பாடசாலையில் கற்றுக் கொடுத்தார்கள்? பிள்ளைகள் எதை கற்றுக்கொண்டார்கள்? இதனூடாக தாய் தகப்பனுக்கு என்ன நன்மைகள்? இவர்கள் அவர்களுக்கு ஏற்படுத்திய நன்மை என்ன? கற்றுக்கொண்ட விடயத்தில் இவர்களால் இந்த சமூகத்திற்கு ஏற்பட போகோ நன்மைகள் என்ன? என்ன நடக்கப் போகின்றது என்றது. ஆகையால் அன்பார்ந்த மாணவர்களே, பாடசாலை என்பது வெறுமனவே பாடப்புத்தகத்தில் உள்ளதை படித்து சோதனைகளுக்கு முகம் கொடுத்து அதிலிருந்து நாங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்ல. எவ்வளவு படித்து பட்டங்கள் பெற்றாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த படித்து பெற்ற பட்டங்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கடைப்பிடியுங்கள், அமைதியை கடைப்பிடியுங்கள், தேவையான விடயத்தை மட்டும் செய்ய வேண்டும் என்று நினையுங்கள். அதிபருக்கு ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள், பெரியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள், சமய தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். சிறு வயதிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக உயர்ந்து போகும்போது முடிந்தவரை நாங்கள் பொறுமையையும் ஒழுக்கத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும். பாருங்கள், வயலிலே நாற்றிய நெல்கதிர் பிஞ்சிலே இருக்கும்போது ஆகாயத்தை பார்த்து இருக்கும். அந்த பிஞ்சு நெல் முத்திய பிறகு கீழே பூமியை தான் பார்க்கும். காரணம், நான் அறுவடைக்கு தயாராகிவிட்டேன், மற்றவர்களுக்கு உணவுக்கு பிரயோஜனமாகிவிட்டேன் என்று இந்த நெற்கதிர் கூட தன்னுடைய பணிவை காட்டுகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தவரை பணிவாக இருங்கள், பணிவை காட்டுங்கள், மற்றவர்கள் மரியாதை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கின்றது. அதிபருடைய கையிலேயோ ஆசிரியர்களுடைய கையிலே கிடையாது, உங்கள் கையிலே இருக்கின்றது. கற்பித்தது என்ன, நான் கற்றுக்கொண்டது என்ன, இதனூடாக என் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, இதற்கு பிறகு என் சமூகத்திற்கு நான் எதை கொடுக்கப் போகின்றேன், இதனூடாக வாழ்க்கையில் நான் அதிகமாக சேர்த்தது பாவமா புண்ணியமா, இறுதி பயணம் எப்படி இருக்கப் போகின்றது, என் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகின்றது, சற்று யோசித்து பாருங்கள். ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த நொடி உங்களுக்கானது. கேளுங்கள்,
பிடித்திருந்தால் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே பயணிங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் 9/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை வழிபட்டு பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள், அவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக ஆலயங்கள் சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வது, அதேபோல் மாணவ செல்வங்கள் காலையிலே பாடசாலைக்கு புறப்பட்டு அங்கு சென்று சிவபுராண பாராயணம், தேவார திருமுறைகளை பாராயணம் செய்வது, இவை எல்லாமே உயர்வையும் சிறப்பையும் தரக்கூடியது. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாபங்கள் எல்லாம் விலகக்கூடியது இந்த இறை நாமாக்களை நாம் மனதார சொல்லி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது. நமக்கு வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஆலயங்களில் சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், ஆலயத்திலே தொண்டுகள் செய்ய வேண்டும். வெறுமனே நாம் கோயிலுக்கு போனோம், சாமியை கும்பிட்டோம், பிரசாதத்தை வாங்கினோம், வந்தோம் என்று இல்லாமல் கோவிலிலே சரீர தொண்டுகள் நம்மால் முடிந்த வரையிலே அந்த ஆலய வளவுகளை துப்புரவு செய்வது, ஆலய வீதிகளை துப்புரவு செய்வது, அங்கே அலங்காரங்கள் செய்வது, மாவிலை தோரணம் கட்டுவது, கோலம் போடுவது, இவை எல்லாமே சரீரத்தொண்டாக நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாபங்களெல்லாம் விலகிவிடுமாம். இவ்வாறு இந்த இறை தொண்டுகளிலே, இந்த இறைவனுடைய தொண்டுகள், இவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகளையும் செய்ய வேண்டும். நமக்கு ஆலயத்துக்கு போக முடியாது, அருகிலே ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்து சிவபுராணத்தை காலையும் மாலையும் எந்த வீட்டிலே இந்த மங்களமான இறை நாமாக்கள் ஒலிக்கின்றனோ அங்கெல்லாம் தெய்வீகமான சக்தி கிடைக்குமாம். இவ்வாறு நல்ல எண்ணங்களோடு இப்பொழுது இந்த கத்திரி வெயில் காண்டாவரம் என்கின்ற அக்னி நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே வயதானவர்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணிகள் வெளியிலே செல்லக்கூடாது. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக உடலிலே படக்கூடியது. இந்த காலங்களிலே நாம் வீட்டிலே இருந்து இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் ஆலயங்களுக்கு காலையிலோ அல்லது மாலையிலோ செல்ல முடிந்தால் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. இறைவனை குளிர வைப்பதற்காக பால் அல்லது இளநீர் அல்லது பன்னீர் கொண்டு சென்று கொடுத்து இந்த அபிஷேகத்தை கொடுக்கின்ற பொழுது இறைவன் குளிர்கின்ற பொழுது இறைவனுக்குள்ளே அண்ட சராசரங்களும் அடக்கம் எல்லா ஜீவராசிகளும் குளிர்கின்ற வகையிலே இந்த அபிஷேகங்களை நாம் செய்கின்ற பொழுது இது நமக்கு ஒரு சிறப்பையும் உயர்வையும் தரக்கூடியதாக இருக்கும்.
அது மட்டுமல்லாமல் இந்த காண்டாவன காலத்திலே, இந்த கத்திரி வெயில் என்ற அதிகமான வெயில் காலத்திலே, முன்னைய காலத்திலே எல்லாம் இந்த மனிதர்கள் மட்டுமல்ல, ஏனைய ஜீவராசிகள், ஆடு மாடு போன்ற ஜீவராசிகள் இந்த வெப்பம் அதிகத்தினாலே அலைந்து கொண்டு திரியுமாம். இதை நம் முன்னோர்கள் வீட்டு வாசலிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து வைத்து விடுவார்கள். அது பசுக்கள் வந்தால் தங்களுடைய தாகத்தை தீர்த்து செல்லும். இது ஒரு பெரிய புண்ணியம். இப்போ நமக்கு மனிதர்களுக்கு நமக்கு தண்ணீர் தேவை என்றால் யாருக்கு தெரியாது கேட்கலாம். ஆனால் இந்த வாயில்லாத ஜீவன்கள் அவர்களுக்கு நாமத்தான் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இந்த பழக்கத்தை எதிர்கால சந்ததி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தினமும் காலையில் எழுந்து ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து வாசலில் வைக்க வேண்டும். அதில் போகின்ற ஏதோ ஜீவராசிகளுக்கு தாகமாக இருக்கும், பசியாக இருக்கும். அதை அந்த தண்ணீர் குடித்து சென்றால் அது மனம் நிறைந்து வாழ்த்துமாம். அந்த ஆசிகளெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது மாணவ செல்வங்கள் கூட கல்வியிலே உயரக்கூடிய சிறப்புகள் கிடைக்கக்கூடியது என்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இதை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பார்ந்த நேயர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய விசேடமான குர்ஆனில் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறை, உபதேசத்தை ஒரு தந்தை ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுத்த அழகான அந்த வரிகளை குர்ஆனில் வல்ல ரஹ்மான் அந்த தந்தை மகனோடு எப்படி பண்பாக, அன்பாக, அழகான வார்த்தைகளை அந்த மகனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விடயங்களை குர்ஆன் பேசுகிறது. உலகத்தில் எமக்கு முன்னால் பல நல்லவர்கள், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த தொடரில் வந்த ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் அல்லாஹ்வினுடைய அன்பையும் பெற்ற ஒரு மகானினுடைய வரலாறை, அந்த மகானினுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வினுடைய அந்த நேசரினுடைய வார்த்தைகளை, உபதேசங்களை குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, லுக்மானுல் ஹக்கீம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஞானி, மிகப்பெரிய ஒரு அறிவாளி, இந்த அறிவாளினுடைய வாசகங்கள் குர்ஆனில் அவருடைய அன்பான மகனை பார்த்து அவர் அழைத்த, அவர் அந்த மகனுக்கு சொல்லிக் கொடுத்த, வழிகாட்டிய அந்த விடயங்களை குர்ஆன் அழகாக பேசி காட்டியிருக்கிறது. இன்று நாம் எம்மில் அதிகமானவர்கள் குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், தந்தைமார்களாக இருக்கிறோம், தாய்களாக, தாய்மார்களாக இருக்கிறோம். நாம் எவ்வாறு எங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும், எங்களுடைய
பேச்சுகள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய சொல் பிரயோகங்கள், எங்களுடைய குழந்தைகளை அணுகுகின்ற முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக சொல்லித் தருகின்ற ஒரு சூறாதான் சூரத்துல் லுக்மான். கண்ணியமானவர்களே, நான் தலையங்கத்துக்குள் வருகிறேன். குர்ஆனில் அந்த மிகப்பெரிய அந்த ஞானி அந்த மகனை எப்படி அரவணைத்து அழைத்தார் என்பதை சொல்லும் பொழுது, وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ, லுக்மான் என்கின்ற அந்த ஞானி, அந்த அறிஞர், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற அல்லாஹ்வினுடைய நேசர் எப்படி அவருடைய குழந்தையை அழைத்தார் தெரியுமா? وَهُوَ يَعِظُهُ, அந்த குழந்தைக்கு அவர் உபதேசிக்குகின்ற அந்த நேரம் குழந்தையை அழைத்தார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை மகனே. கண்ணியமானவர்களே, மகனுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். என்னுடைய அருமை மகனுக்கு, நான் வளர்க்குகின்ற என்னுடைய மகனுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு நல்ல விடயத்தை ஏவப் போகிறேன், அல்லது ஒரு தீமையை மகனிடத்தில் நான் தவிர்க்கப் போகிறேன், தடுக்கப் போகிறேன். எப்படி அணுக வேண்டும்? குர்ஆன் சொல்லுது, அவர் அழைத்தார். எப்படி தெரியுமா? யா புனைய, என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய சின்ன புதல்வரே என்று ஆரோக்கியமான அந்த பிள்ளையினுடைய மனதை பிடிக்கக்கூடிய, அந்த பிள்ளையினுடைய மனதை ஆழமாக அன்பால் பிடிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து மகனை அழைக்கிறார். இன்று நாம் என்னுடைய உங்களுடைய மகன்மார்களை நம்மில் அதிகமானவர்கள் தாய் தந்தையர்களாக பெற்றோர்களாக இருக்கிறோம். எப்படி என்னுடைய மகனை நான் அழைக்கிறேன்? வாய்க்கு வந்த வார்த்தைகளை கொண்டு பதுஆக்கள் செய்தவர்களாக எத்துணையோ முசீபத்தான வார்த்தைகளை கொண்டு நாம் அழைக்கிறோம். சில நேரங்களில் அந்த நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் நாம் பிரயோகிக்குகின்ற வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும், சந்தேகம் கிடையாது. எனவே நாம் அழைக்கக்கூடிய நேரத்தில், ஒரு விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய மனதை அன்பால் அரவணைத்து கொண்டு அழைத்து அன்போடு அந்த மகனுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் இலேசாக அதை கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை அந்த பிள்ளைக்கு உண்டாகிறது என்பது அறிவியல் ரீதியான விடயம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழைத்தார்கள். அழைத்து லா துஷ்ரிக்கு பில்லாஹ், முதலாவதாக லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வோடு யாரையும் நீ இணை வைத்து விடாதே என்ற முதலாவது அறிவுரையாக அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொன்னதை குர்ஆன் பேசுகின்றது. எனவே இந்த வரலாறை விளங்கி அதை படித்து என்னுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் மலர்ந்து விட்டது அல்லவா ஒரு புதிய நாள். இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்தவ சிந்தனைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் பிரியமானவர்களே, ஒரு முறை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு திருமண வீட்டுக்கு அழைக்கப்படுகின்றார். அந்த திருமண வைபவத்தின் பொழுது அங்கே திராட்சை ரசமானது குறைவுபடுகிறது. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வந்திருக்கிறவர்கள் அநேகராயிற்று. அங்கே கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள் காணப்பட்டார்கள். மரியாள் போய் சொல்லுகின்றார்கள் இயேசுவிடம், இப்படி திராட்சை ரசம் குறைவடைந்து விட்டது, ஆம் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தாயாருக்கு ஒரு மாறுத்திரத்தை சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அதன் பின்னதாக அந்த தாயார் அங்கே பணிவிடை செய்தவர்களை பார்த்து, இதோ என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அதுபோலவே அங்கே அந்த பணியாட்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே செய்தார்கள். அங்கே தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்டு அவர்களுக்கு பகிரப்பட்டது.
பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதன்படி செய்யுங்கள். ஆம், மரியாளுக்கோ அல்லது அங்கே இருந்த சீடருக்கோ அற்புதங்களை செய்யும் சக்தியோ அவருக்கு இருக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஞானம், அந்த விவேகம் காணப்பட்டது. ஆகவே தான் அன்றைக்கு மரியாள் சொல்லுகின்றார், தாயார் சொல்லுகின்றார், என்னுடைய மகன் என்ன சொல்லுகின்றாரோ அவரிடத்தில் வல்லமை உண்டு, அவரிடத்திலே அதிசயங்களையும் அற்புதம் செய்யக்கூடிய அனைத்து சக்தியும் உண்டு, அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான கடவுளுடைய மக்களே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்விலேயும் பலவந்தமாக அவர் செயல்படுகிற ஒரு கடவுள் அல்ல. நாம் அவரிடத்தில் போய் பிரார்த்தனை செய்வோமானால், அவரிடத்தில் முறையிடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு உதவி செய்ய அவர் முன் வருவார். மாறாக கடவுள் யாரிடத்திலுமே பலவந்தமாக போய் எந்த ஒரு காரியத்தையும் செய்வது கிடையாது. இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் அடிக்கடி குஷ்டரோகிகளை பார்த்து, பார்வையற்றவர்களை பார்த்து, அல்லது பிசாசின் பிடியில் சிக்குண்டவர்களை பார்த்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்பார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவர்கள் சொன்னால் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்தார். ஒரு முறை பர்த்திமேயு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பார்வையற்றவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றார். இயேசுவுக்கு தெரியும் அவர் பார்வையற்றவராய் அவர் வந்திருக்கிறார் பார்ப்பதற்கு. இயேசு அவரை பார்த்து கேட்கிறார், பர்த்திமேயு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகின்றார், நான் பார்வையடைய வேண்டும் இயேசு கிறிஸ்துவே. உடனடியாக இயேசு கிறிஸ்துவ, அப்படியானால் உன்னுடைய விசுவாசத்தின்படியே நீ பார்வையை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் பார்வை பெற்றவராக திரும்பி போகின்றார். பிரியமான கடவுளின் மக்களே, நானும் நீங்களும் கடவுளிடமிருந்து ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நாங்கள் தான் கடவுளை தேடி போக வேண்டும். நாங்கள் தான் அவருடைய சமூகத்தில் போய் அவர்களுடைய சமூகத்திலிருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் தெரியுமா? பிஸி என்று சொல்லி விடுகிறோம் அல்லவா? வேலைப்படு எனக்கு அதிகரித்திருக்கிறது, ஆகவே இறைவனை தேடுவதற்கோ பிரார்த்தனை செய்வதற்கோ நோன்பு இருப்பதற்கோ அல்லது துறவரம் இருப்பதற்கோ அல்லது உபவாசம் இருப்பதற்கோ எனக்கு நேரமில்லை என்று சொல்லிவிடுகிறோம். அப்படியான கடவுளுடைய மக்களே, கடவுள் நம்மிடத்தில் தானாக வந்து அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆகவே தான் வசந்தம் டிவியானது ஒவ்வொரு நாளும் நற்சிந்தனைகளை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது. மனிதா, உனக்கு எவ்வளவு வேலைப்படு இருந்தாலும் பரவாயில்லை, காலை வழியிலே கொஞ்ச நேரம் இறை தியானத்தில் இருந்துவிட்டு அமர்ந்துவிட்டு கேட்டுவிட்டு உன்னுடைய அனுதின வாழ்க்கை ஆரம்பி என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி வருகிறதான இறை சிந்தனைகளை நாங்கள் கவனமாக செவி கொடுக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் ஏன் தெரியுமா? இறைவன் அதிகமாக நம்மை நேசிக்கிறார், நம் மீது அன்பு காட்டுகின்றார். இந்த வாய்ப்புகள் அநேகருக்கு இன்றைக்கு உலக நாடுகளில் இல்லை. இலங்கை தேசத்திலும் கூட இப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை கேட்பதற்குரிய வசதிகள் வாய்ப்புகள் இல்லை. இதோ இறைவன் உங்களுக்கு இந்த வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைவனுடைய பாதத்துக்கு வாருங்கள், அவருடைய சமூகத்தில் அமருங்கள், அவருடனே நேரத்தை செலவிடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாக மாறும், மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாறும், அமைதி நிறைந்ததாய் மாறும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களாக காணப்படுவீர்கள். ஆகவே இதை வளர்ந்துவிட்டது புதிய நாள். அன்றைக்கு மரியாள் சொன்னது போல கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னது போல நீங்களும் கூட கிறிஸ்துவிடம் போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதனை கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இதை குறித்து ஆழமாக தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.